நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூரியோ, இத கொஞ்சம் பாருங்களேன். இந்த ரெண்டு பொம்மையும் எவ்வளவு அழகா இருக்குல்ல? இது உண்மையிலே ரொம்ப அழகா இருக்குல்ல? இப்போ நீங்களே உங்க கையால இந்த ரெண்டு பொம்மையும் ஜோடியா சேர்த்து ஒண்ணா வைங்க. இது ரெண்டும் நீங்க செஞ்ச பொம்மை தானே? அதான் உங்க பெட்டியில் எடுத்து வச்சேன். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சதாச்சே. இது உங்க கூட எடுத்துட்டு போங்க. இந்தாங்க. சந்தியா, உறவுன்றது ஆண்டவன் முடிவு பண்றது. ஆனா கீழே எங்கேயோ இருக்கிற நாம தான் அந்த ஆண்டவனோட முடிவை சரியா புரிஞ்சுக்காம விட்டுட்டான். அந்த குழப்பத்தில் ஏற்பட்ட உறவு தான் இது. இல்லை, இதோட போதும். அந்த ஆண்டவன் பண்ண தப்ப நாம சரி பண்ணிடலாம். நாம ரெண்டு பேரும் எதிரிங்கல சந்தியா. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து வாழ முடியல. அதனாலதான் நாம பிரியிறோம். இனிமே ஆசையெல்லாம் உங்க வாழ்க்கை பூரா நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும். இனி உங்க வாழ்க்கையில வரப்போற எல்லா பரீட்சையிலும் சரி நீங்க பாஸ் பண்ணணும் சந்தியா. இந்த சந்தியா, இந்த போன் உங்ககிட்ட இருக்கட்டும். ஒருவேளை உங்களுக்கு போற வழியில ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கூட இது ரொம்ப விலை அதிகம்லாம் இல்லை, எடுத்துக்கங்க. சத்யா, நான் புறப்படுறேன். எனக்கு ஒரு நிமிஷம். என்னங்க, எனக்காக இது வரைக்கும் நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. இப்பெல்லாம் நான் தைரியத்தை இழந்து நின்னனோ அப்ப நீங்க எனக்கு பக்க பலமா இருந்தீங்க. எனக்கு எத்தனையோ உதவி பண்ணிருக்கீங்க. அந்த உதவிக்கெல்லாம் என்னால நன்றி கூட சொல்ல முடியல.
அதுல எத்தனையோ விஷயங்கள்ல நீங்க என்னோட சந்தோஷத்துக்காக தான் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சில உதவிகள் நீங்க செஞ்சு எனக்கு தெரியாம இருக்கலாம். தெரிஞ்சும் தெரியாமலும் நீங்க பண்ண உதவிகள் எல்லாத்துக்கும் உங்ககிட்ட நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த கடவுள்கிட்ட நான் கண்டிப்பா வேண்டிக்குவேன், நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் இதை நான் மட்டும் கஷ்டப்பட்டு பண்ணலங்க. இதை நீங்க வச்சுக்கோங்க. சரி சரி வண்டி எடுப்பா. இல்ல, இதுக்கு மேல இங்க இருந்தா என்னால என்னை சமாதானப்படுத்திக்க முடியாது. என் மனசுல இருக்க காதல் என்னை தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து போயாகணும். அண்ணா, பிள்ளையார் கோயிலுக்கு போனேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
என்ன எனக்கு என்னாச்சு? ஏன் என்னோட மனசு இப்படி பலவீனமாகிட்டே போகுது? வீட்டை விட்டு போகணுங்கிற முடிவை நான் தான் எடுத்தேன். அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு இந்த மாதிரி உணர்வு வருது? என் மனசாட்சியும் என் மனசையும் இங்க விட்டுட்டு போற மாதிரி எனக்கு ஏன் தோணுது? இல்ல சந்தியா, அவங்க அவங்க தனியா போறாங்க. கோயம்புத்தூர் வரைக்கும் போது நான் சந்தியா கூட துணைக்க போறது நல்லது. அவங்களுக்கு தெரியாம எங்கேயாவது மறைஞ்சிருந்தாவது அவங்களை கொண்டு போய் விட்டு வருவோம். அண்ணா வண்டி நிறுத்துங்க. மன்னிச்சிருங்க. அண்ணா கோயம்புத்தூருக்கு ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்துக்கிறேண்ணே. பஸ் புரட்டுச்சுண்ணே. எடுத்துக்கோங்க. அண்ணா ஒரு கோயம்புத்தூர் கொடுங்க சீக்கிரம். நீ தனியா வந்திருக்கியாமா? உன் கூட வேற யாரும் வரலையா? சோட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கப்பா? இது மொபைல் பெட்டி மாதிரி இருக்கே. இதை நம்ம கடையில இருந்து எடுத்துட்டு வந்தியா? ஆமா, அங்கிருந்து தான். அங்க இது எப்படி வந்தது? அது இன்னைக்கு சூர்யானா இதை ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கினாரு. அவங்க தான் இதை கொடுத்துட்டு போனாங்க. ஆனா இந்த டப்பா இப்ப காலியா இருக்கு. வீட்டில் போகாமல் பயந்துட்டு இருப்பாங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்ல வந்துட்டேன். நான் சந்தியா கூட தான் இருக்கேன். நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டா பிரச்சனை இருக்காது.
ஹலோ விக்ரம். விக்ரம், நான் சூர்யா பேசுகிறேன். அண்ணா நீங்க எங்க இருக்கீங்க? அது நான் சந்தியாவை கொண்டு போய் கோயம்புத்தூரில் விட்டுட்டு நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், அம்மா கிட்ட சொல்லிட்டேன். சரிங்கண்ணா, நான் உடனே அம்மா கிட்ட சொல்லிடுறேன். இது வீட்டு நம்பர் ஆச்சே. ஹலோ. அம்மா சந்தியா, நான் மாமா பேசுறேம்மா. அண்ணா கொஞ்சம் இருங்க. நீங்க கோயம்புத்தூர் வண்டியில தானே வரீங்க? ஆமா. இந்த பஸ் எத்தனை மணிக்கு கோயம்புத்தூர் போகும்? அது ஏன் கேக்குறேன்னா, நான் அங்கிருந்து கேரளாவுக்கு ட்ரெயின்ல போகணும். அந்த விவரம்லாம் எனக்கு தெரியாதுண்ணே. நீங்க ஒன்று பண்ணுங்க, நீங்க டிரைவரோ இல்லை கண்டக்டரோ போய் கேளுங்க, சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்மா. நான் பேசுறது உனக்கு கேக்குதாம்மா? இந்த பஸ்ல போறதால கை காலெல்லாம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி ஆயிருது. இங்க இருந்து போறதுக்கு ஒரு 10-12 மணி நேரம் ஆயிரும்ல? ஆகும் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியும். சந்தியா! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க எல்லார்கிட்டையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க. உங்க உறவுக்காரங்களை பத்தி உங்க கூட வந்தவங்களை தெரிஞ்சுக்கணும்னா தயவு செஞ்சு எங்க கிட்ட வந்து உங்க விவரத்தை சொல்லுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்க. முதல்ல ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து அவங்க எல்லாரும் இங்க கூட்டிட்டு வரணும். கொஞ்சம் அமைதியா இருங்க. இது சந்தியா கிட்ட இருந்த பொம்மையாச்சு. கண்ணா, இந்த 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 பொம்மை உனக்கு எப்படி கிடைச்சதுமா? இந்த பொம்மையை எனக்கு ஒரு அக்கா கொடுத்தாங்க. அக்காவா? எந்த அக்கா கொடுத்தாங்க? அவங்க அப்பத்துல இருந்து எல்லாருக்கும் உதவி பண்றாங்க. இந்த கட்டும் எனக்கு அவங்க தான் கட்டி விட்டாங்க. அவங்க ரொம்ப நல்ல அக்கா. அம்மா, அந்த அக்காவுக்கு எங்க பார்த்தேன்னு சொல்ல முடியுமா? அவங்க அங்கதான் போனாங்க. சந்தியா,